நாம இந்த வீடியோல பார்க்க போறது நரசிம்மர் கோவில் பற்றித்தான். சக்திமிக்க இந்த கோவில் எங்க உள்ளது, இந்த நரசிம்மர் கோவிலின் சிறப்பு என்ன, இங்க போறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். இங்க போகணும்னா முதல்ல கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூர்ல இப்ப புதிதாக கட்டப்பட்ட உக்கடம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் இந்த உக்கடம் நரசிம்மர் கோவில் இருக்கு. இந்த கோவில் சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்தது. இந்த கோவில் கோயம்புத்தூர்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில். இந்த லட்சுமி நரசிம்மர் கோவில் 5 நிலை ராஜகோபுரம் கொண்டது. அதனுள் கருட மண்டபமும் கொண்டது. அதுக்கு உள்ளே லட்சுமி நரசிம்மர் உள்ளார். இந்த கோவிலில் நிறைய சன்னதிகள் உள்ளது. விநாயகர் அரசமட்டலிலும் சுற்றி பிரகாரத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதியும் ஆஞ்சநேய சன்னதியும் உள்ளது. ஆழ்வார்கள், ஆண்டாள், யோக நரசிம்மர், சுதர்சன், சக்கரத்தாழ்வார் போன்றவர்களுக்கும் சன்னதி உண்டு. இங்க போறதுனால நோய்கள், திருமண தடை, வேலையின்மை, பில்லி சூனியம், திருஷ்டி மற்றும் நம் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு உண்டு. இக்கோவிலின் சிறப்பு விளக்கேற்றும் வைபவம். விளக்கேற்றி வேண்டுவதால் வேண்டியது நடக்குது என்பதால் விளக்கேற்றி வேண்டுபவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. தினமும் 3 வேளை பூஜை நடைபெறும். காலை காலசந்தி 7 மணிக்கு மேல், மதியம் 10:30 மணிக்கும், இரவு 7:30 மணிக்கும் நடைபெறும். இங்கு பக்தர்கள் விரும்பும் பிரசாதம் செய்து தரப்படும். இங்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு லட்சுமி நரசிம்மருக்கு திருமஞ்சனம் நடைபெறும். திருமஞ்சனம் என்றால் அபிஷேகம். இங்கு பஞ்சராத்திர அகமப்படி பூஜைகள் நடைபெறும். தென்கலவை சம்பிரதாயம் கொண்டது. மாதந்தோறும் நடைபெறும். சுவாதி யாமம் பிரசித்தி பெற்றது. இங்கு சனிக்கிழமை தோறும் அதிக கூட்டம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்று சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெறும். ஞாயிறு மாலை நடக்கும் 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை கலந்துகிட்டா சகல ஐஸ்வர்யமும் கூடும். நரசிம்ம ஜெயந்தி நிகழ்ச்சி வைகாசி மாதம் நடைபெறும். மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் நடைதிறப்பு நடைபெறும். ஆஞ்சநேயர் ஜெயந்தியும் நடைபெறும். இந்த கோவில் பற்றி இன்னும் சில துளிகள். சனிக்கிழமை நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்ற மக்கள் வர்றாங்க. சனிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டியது நடக்கும் என்பது நம்பிக்கை. எத்தனை தீபத்திற்கு என்ன வழிபாடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணுவின் அவதாரமே நரசிம்மர். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. சோமவார பிரதோஷம் பிரசித்தி பெற்றது.